அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இந்த கூட்டத்தின் நாம் கலந்து கொண்டவர்களின் உண்மையான கலந்து கொண்டதின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தீர்மானத்தை வழிமொழிய வருகிறார்கள் அண்ணன் பழ கருப்பையா அவர்கள். கருத்து சுதந்திரத்தை பறிக்காதே, போர்க்குற்றத்தை மறைக்காதே என்னும் அடிப்படையில் தமிழ் உணர்வாளர்களை எல்லாம் திரட்டி இருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய நேர்மையே வடிவான காந்திய தலைமுறையின் எச்சமான மதிப்புக்குரிய நல்லகண்ணு ஐயா அவர்களே, இந்த ஈழத்தமிழர்களின் வாழ்வுக்காகவே தன்னுடைய வாழ்வை உருக்கி கொண்ட பெருமதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் இங்கே பேசுவதற்காக வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் பெருமக்களே, குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, ராஜபக்சேயை போர்க்குற்றவாளி என்று அறிவிக்கின்ற தீர்மானத்தை வழிமொழிவதற்காக நான் வந்திருக்கின்றேன். ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, நம்முடைய கருணாநிதிக்கும் மைய அரசாங்கத்திற்கும் தவிர. இதில் பெரிய வியப்பு என்ன என்றால், இந்த தீர்மானம் என்ன சுட்டுகிறது என்றால், ராஜபக்சேயை போர்க்குற்றவாளி என்று ஊரறிய அறிவிக்க வேண்டியதுதான் தனது முக்கிய கடமை என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். வேதத்தின் மதிப்பை சாத்தான் உணர வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜபக்சேயை போர்க்குற்றவாளி என்று அறிவிப்பதற்காகவே அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை தமிழக முதல்வர் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று இந்த மக்கள் மன்றம் கேட்டுக்கொள்கிறது. என்று இருக்கிற இந்த தீர்மானத்திற்கு நான் ஒரு திருத்தம் சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி எப்படி இதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டுவார்? கருணாநிதி எப்படி போர்க்குற்றவாளி என்று அறிவிப்பார்? ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி என்றால் கருணாநிதியும் ஒரு போர்க்குற்றவாளி தானே. ஒரு போர்க்குற்றவாளி இன்னொரு போர்க்குற்றவாளியை போர்க்குற்றவாளியாக அறிவிப்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை எப்படி கூட்டுவார்? அந்த கூட்டத்துக்கு நாமெல்லாம் எப்படி போவோம்? கருணாநிதி ஒரு யூதாஸ், ஈழத்தமிழர்களை சிலுவையில் அறைய வந்த ஒரு யூதாஸ். அந்த மனிதனை நீங்கள் மீண்டும் அவர் தமிழக முதல்வராக இருப்பது என்பது நம்முடைய சாபக்கேடு. அவரை கூப்பிட்டு மீண்டும் கூட்டத்தை கூட்டுங்கள், சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். போர்க்குற்றவாளியாக கருணாநிதி அறிவிக்காவிட்டால், சர்வகட்சி கூட்டம் கூட்டி சொல்லாவிட்டால் ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக இல்லாமல் போய்விடுவாரா? ஐநா சபையிலே நம்முடைய ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்று தீர்மானம் வருகிறது. அமெரிக்கா ஒரு போர்க்குற்றவாளி தான் என்று வாக்களிக்கிறது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வாக்களிக்கிறது. ஜப்பான் வாக்களிக்கிறது. மானங்கெட்ட இந்தியா வாக்களிக்கவில்லை. வாக்களிக்க வேண்டும் என்று இந்த துரோகி கருணாநிதி சொல்லவில்லை. தமிழினம் அறிந்த ரெண்டு பெரிய துரோகிகள், ஒருவர் கருணாநிதி, இன்னொருவர் கருணா. உங்களுக்கு சொல்லுகின்றேன், 30 ஆண்டு காலமாக ஈழத்தமிழர்கள் அறிவிக்கப்படாத சுதந்திர நாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவன் தமிழன், 2 பேர் சிங்களவன். 3 பேர் அந்த நாட்டின் மக்கள் தொகை என்றால் அதில் ஒருவன் சிங்களவன், 2 பேர் சிங்களவன், ஒருவன் தமிழன். ஒருவனை சமாளிக்க அந்த 2 பேரால் முடியாத காரணத்தினால் 30 ஆண்டு காலமாக அங்கே ஒரு அரசு நடந்து கொண்டிருந்தது. அது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்க வைக்கவில்லை. அவர்கள் வரி வசூல் செய்தார்கள், போலீஸ் ஸ்டேஷன்களை உண்டாக்கி கொண்டார்கள், நீதிமன்றங்களை நடத்தினார்கள், பள்ளிக்கூடங்களை நடத்தினார்கள், வயல்வெளிகளை நடத்தி வரி வசூல் செய்தார்கள். அத்தனை காரியங்களையும் ஒரு அரசை போல் இறையாண்மை மிக்க அரசு என்று உலகத்துக்கு சொல்லாமலே இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அரசை, அறிவிக்கப்படாத அந்த அரசை வெல்லுவதற்கான துப்பு சிங்களவனுக்கு கிடையாது.
30 ஆண்டுகளாக அந்த நாய்கள் பேசாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தன இந்த அரசை. ஆனால் அந்த சிங்களவன் எப்பொழுது வெல்லுகின்ற நிலை ஏற்பட்டது? ராஜபக்சே அந்த நாட்டுக்கு அதிபராக வர வேண்டும். அவர் ஒரு கசாப்பு கிடைக்காரன். அதே நேரத்தில் இந்தியாவை ஆளுகின்ற பொறுப்பு சோனியா காந்தியினுடைய கைகளுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த தமிழர்களை அடக்கி வைப்பதற்கும் தமிழர்கள் அறியாமல் தமிழர்களுடைய உணர்ச்சிகளை சீரழிப்பதற்கும் இங்கே கருணாநிதி ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த 3 பேரும் ஆட்சிக்கு ஒரு நேர்கோட்டில் வருகின்ற காலத்திலே தான் ஈழம் அழிய முடிந்தது. ஒரு ராஜபக்சேயாலும் ஒரு சோனியா காந்தியாலும் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. 6 கோடி தமிழர்களும் கொதித்திருப்பார்கள். இந்த 6 கோடி தமிழர்களிடையே நாடகமாட வேண்டும். நான் போர் நிறுத்தத்தை செய்வதற்காகத்தான் உண்ணா நோன்பு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். 10 பேர் அதையும் நம்புவான். ஆகவே இப்படிப்பட்ட தமிழர்களிடம் ஏற்படுகின்ற கொதிப்பை அடக்குவதற்கு ஒரு யூதாஸ் தமிழ்நாட்டிலே பிறக்கின்ற போதுதான், அவன் ஆட்சிக்கு வருகின்ற போதுதான் இந்த காரியம் ஒரே கட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் நடக்க முடியும். நடந்தது. 3 பேரும் ஒரு நேர்கோட்டில் அதிகாரத்துக்கு வந்தார்கள். அதனாலே ஈழம் சுடுகாடானது. நான் கேட்கிறேன், வெட்கமாக இல்லையா? அண்ணா ஒரு காலத்தில் சொன்னாரே, கடல் ஏன் உப்பு கரிக்கிறது என்றால் இலங்கை தமிழர்களின் கண்ணீர் மிகுதியால் என்று சொன்னாரே. அவர் தோற்றுவித்த கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது தமிழினம் அழியக்கூடிய நிலைமை ஈழத்திலே உண்டாகும் என்றால் அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை இழந்து விட்டது. It has outlived its utility. அது எதற்காக தோன்றியதோ அதற்கான பயனை முடித்துக் கொண்டு விட்டது. கருணாநிதி அண்ணாவின் இயக்க வாரிசும் அல்ல, அண்ணா தோற்றுவித்த இயக்கமும் அல்ல. தமிழினத்தை அழிக்க வந்த மாபெரும் துரோகி கருணாநிதி. அந்த துரோகி கூட்டத்தை கூட்ட வேண்டும், தீர்மானம் போட வேண்டும் என்று நான் சொல்லுவோமே. ஆனால் நம்முடைய தீர்மானம் தப்பாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். தீர்மானத்தை திருத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு தந்தையில் அது இருந்துச்சு. அவ்வளோ அடிச்சு கொடுக்கல, இல்லை அடிச்சு கொடுக்கல. சரி சரி, அது பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. அடிச்சிடணும்னு முடிஞ்சு போச்சு. இதுதான் அடிக்க முடியல. ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு கட்டத்தில் இவ்வளவு பெரிய காரியங்கள் இந்த நாட்டிலே நடந்தன என்பது, அதுவும் நம்முடைய காலத்திலே. உங்களுக்கு வைகோவை போன்றவர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டதற்கு அவர் கள்ளத்தோணி ஏறி இலங்கைக்கு போனார், ஈழத்துக்கு போனார் என்பதுதான் காரணமாக சொல்லப்பட்டது. துரோகத்தோணி ஏறி போகின்றவர்களை விட தமிழர்களுக்கு அரணாக இருப்பதற்கு கள்ளத்தோணி ஏறி போவது என்பது பெருமைக்குரியது. கள்ளத்தோணி என்கின்ற சொல்லின் பொருளே தமிழர்களை காக்க வந்த தோணி என்று பொருளாகிவிடும். ஒரு சொல்லுக்குரிய பொருள் செய்கின்ற மனிதர்கள் எத்தகையவர்கள் என்பதை பொறுத்து அந்த சொல் பொருள் பெறுகிறதே தவிர, நாற்றம் என்ற சொல் பழைய காலத்தில் ஒரு பொருளையும் புதிய காலத்தில் ஒரு பொருளையும் பெறுவது போல, கள்ளத்தோணி என்கின்ற சொல் கருணாநிதி காலத்தில் ஒரு பொருளையும் வைகோ காலத்தில் வேறொரு பொருளையும் பெறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தமிழர்களுக்கு இருந்தது. நம் கருணாநிதி கையில் சிந்தித்து பார்த்திருந்தால் கருணாநிதி கையில் ஆட்சி இருந்தது. அதைவிட மிகப்பெரிய வாய்ப்பு டில்லி அரசாங்கம் கருணாநிதியுடைய தயவிலே இருந்தது. இவர்கள் 30 பேர் வாக்களிக்காவிட்டால் மன்மோகன் சிங் மறுநாள் மண்ணை கவ வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை கருணாநிதி சொல்லியிருந்தால் போதும், நீங்கள்